குளத்தை அழிக்கிறார்களா இல்லை சீரமைக்கிறார்களா என்று அறியவில்லை. ஆனால் இங்கே என்னமோ பண்ணுறாங்க. பக்கத்தில் குளம் இருக்குது, தண்ணி பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய தண்ணி இருக்கிற ஸ்பாட் இருக்குப்பா கன்னியாகுமரியில். ஆனால் இந்த தண்ணியில் யாரும் இருக்கவும் மாட்டேங்கிறாங்க, விளையாடவும் மாட்டேங்கிறாங்க. வயல் நிறைஞ்சிருக்கா இல்லை குளமான்னு தெரியும். குளம் தான். வலை போட்டிருக்காங்க தெரியுதா? இந்த கிரீன் கலர்ல எல்லோ கலர்ல எல்லாம் அங்கங்க இருக்கு பாரு. அந்த டாட் டாட்டா இருக்கு. மீன் பிடிக்கிறதுக்கு போல இருக்கு. லூதர் சைமன் பாலம். இங்க பாரு மணக்குடி ரோட் சைடு. உல்லாச படகு. சரி 50 மீட்டர் லெஃப்ட் சைடு. என்னடா போர்டு மாறி மாறி இருக்கு. ஆமாண்ணா போட்டிங். அங்க வண்டி பார்க்கிங் இருக்கு. ஓகே, இது வந்துட்டு யாருமே பெருசா வராத ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்க யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான். ஆமாம், இங்கே வந்து கேட்குறாரு ஒருத்தர், போட்டிங் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா காலையில் தான் நம்மளால் போட்டில் போக முடியல. இதில் விவேகானந்தர் இதுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் பக்கம் நின்று இருந்திருப்பாங்க. விவேகானந்தர் ஸ்டாச்சு கிட்ட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தெரியலவா, போய் பார்ப்போம். நீங்கெல்லாம் கோழிக்கோட்டுக்காரங்க பயப்பட மாட்டாங்களே இதுக்கெல்லாம்? நான் போனது இல்லப்பா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கா. ஆமா, சின்ன போட்ல போனது இல்ல. அப்போ ஓகே. ஆக்சுவலி இங்கே ஒரு மீன் மனம் இருக்கு. ஆமாம், காற்றுல மீன் மனம் இருக்கு, நல்லா இருக்கு ஸ்மெல்லு. ஆனால் ஐராக்கு வந்துட்டு ஒமட்டுது. ஓ, இங்கே இருக்கிற ஏதோ ஒரு போட்டில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இங்கே இருக்கா, யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதில் ஏதோ ஒரு போட்டில் போக போகிறோம். கயிறு பார்த்து சுஹேல். பார்த்துட்டேன். தட்டி வீணானே இப்போ. இன்னொரு கயிறு கட்டி வச்சிருக்காங்க. இது யாருமே வந்துட்டு பெருசா வராத ஒரு இந்த மாதிரி போட்டு நினைச்சேன்டா நானு. இந்த மாதிரி போட்டு நினைச்சேன். இது யாருமே பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம் கன்னியாகுமரியில. இதுலதான் கூட்டு வரோம். ஆமா, இதுலதான் கூட்டு போறோம். ஐரமா ஐராவை கெட்டியா புடிச்சிட்டு உட்காந்துக்கோ. போலாமா? ஏய் போலாமா? ஏய் ஜாலி. போலாமா? எவ்வளவு நிமிஷம் ட்ரிப்னா? ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஏன் இங்க அதிகமா யாரும் இல்ல? அதிகமா ஏன் இங்க யாரும் இல்ல? தெரியறது இல்ல யாருக்கும்? கிளைமேட் அப்படி இல்ல, மழை வருது. சரி இதுவரைக்கும் வெயிலா இருந்தது ரொம்ப. Dress உரியுது. வெள்ளத்துல சூரிட்லாம் உள்ள போய் கூடாது. ஏறலாமாண்ணா? ஏறு. கரங்க விட்றாங்க. நீங்கள் அங்கே முன்னாடி இருந்து இழுத்து பிடிச்சிக்கணும். அந்த பக்கம் போங்க. அவங்க தண்ணி இப்போ அங்கே இல்லை ஹரி, நீ அங்கேயே உட்காரு. அது இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிங்க, கயரை இழுத்து பிடிங்க. 1200 ரூபா. எத்தனை பேர்த்துங்க? 2000 ரூபா வாங்குவோம் ஒரு ட்ரிப்பு போகிறோம். ஆள் கம்மின்னால எல்லாரும் ஒரே இடத்துல உட்காருங்க. எல்லாரும் ஒரே சைடுல உட்காராதீங்க. சரி போய்ங்க, பேலன்ஸ் பண்ணி உட்காருங்க. போடு
அதே இதில் பூச்சி இருக்குடா. போயிடுச்சு. நீ போட்டுட்டு ஐராவை புடி. எங்கடா கையே? இல்லையா உனக்கு என்ன தெரியுமா? நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியும்னா சந்தோஷம். இது எவ்வளோ ஆளாக இருக்கும்? எந்த ஊருக்காரங்களா நீங்கள்? இப்படி பறக்குது. ஓகே, தண்ணி பத்தியாதான் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஐரமா தண்ணி இஷ்டையா? ஐரமா இஷ்டையா? அவளுக்கு தண்ணியில இறங்கணும், அதுக்கு தான் மூஞ்சி சோகமா வச்சிருக்கா. தண்ணி கண்டா ஐரா லைட் ஜாக்கெட் இல்லை. நம்மளோட அந்த இதை எடுத்துட்டு வந்துருக்கலாம் கழுத்துல போடுறதுக்கு. இங்கே வந்துட்டு ரொம்ப 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 கம்மியாக தான் டூரிஸ்ட் இருக்காங்க நம்ம பார்த்த வரைக்கும் கன்னியாகுமரியில். இப்போ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே கூப்பிட்டு போவாங்க நினைக்கிறேன், இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அது தமிழ் என்னன்னு தெரியல, எனக்கு இங்கிலீஷ்லேயே ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம்ல. படிச்சிருக்கோம், அதுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போய் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி கூட்டிகிட்டு வருவாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் தான் அனகொண்டா இருக்குது. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் தான் அனகொண்டா இருக்குது. ஆமாம், அனகொண்டா படத்தில் வந்து அதே ஃபாரஸ்ட். தண்ணி அதிகமா இருக்கு. தண்ணி அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. நோக்கு சைடு தெரியுதா? കാട് കാട് കാണാനാ സ്ലോ ആക്കിയത്. ഇത് കാണാനാ സ്ലോ ആക്കിയത്. ലൈഫ് ജാക്കറ്റ് നമ്മൾ തള്ളി വിട്ടും പോലെ കീഴே தூக்கம் வருது எனக்கு. கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குல்ல ரைடு. நல்லா காற்று, வெதர் வேற மாதிரி இருக்கு. காற்று இருக்கிறனால பயமா இருக்கு. வெதரும் பயங்கரமாக இருக்குங்கிற. ஐயா தூங்கிட்டான். இந்த பதட்டத்துலேயும் இவ்வளோ நிம்மதியாக தூங்குறது இவன் மட்டும்தான். இதுக்குள்ளே ஃபுல்லாக எப்படி குப்பையை போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு இது இல்லை, இது ஃபுல்லாக கருவேல ஃபாரஸ்ட்டு. ஊருக்கே ஆகாத ஒரு செடி தான் ஃபுல்லாக வளர்ந்து கிடக்குது. மேங்க்ரோவ்ஸவே அழிச்சிருச்சு இந்த கருவேல மரங்கள். ரெண்டு சைடும் கருவேல மரம் தான் இருக்குது. 20 minutes later. ஸோ இந்த ட்ரிப்பை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக முடிச்சாச்சு. ஒரு ரைடுக்கு வந்துட்டு 1200 சார்ஜ் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்துட்டு 2000 சார்ஜ் பண்ணுவாங்களாமா. யாருமே இல்லை, பெருசாக இங்கே யாரும் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 1200 சார்ஜ் பண்ணாங்க. 1200 வர்த்தான்னு கேட்டால் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, ஆமாம் ரொம்ப நேரம் ஆச்சு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு போகலாம். நம்ம கூகுளில் வந்துட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மற்றபடி ஒரு போட்டிங்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தோணுது, ஒரு சாதாரண ஒரு போட்டில் உட்காந்து போகிறதுக்கு. ஆனால் ஓகே தான், நம்ம இவங்களுக்கு வந்துட்டு இதுதான் வாழ்வாதாரமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ போட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே கூப்பிட்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். அது ஏதாவது கிளைமேட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இருக்கலாம், கிளைமேட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இருக்கலாம், என்னன்னு சொல்லி தெரியல.
ஸோ இப்போ நம்ம இந்த போட் ரைடு போயிட்டு வந்தோம் பாருங்க, அதுக்கு வந்துட்டு முறையாக ஒரு டிக்கெட் கொடுக்கல. ஆனால் வந்துட்டு போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு மட்டும் வச்சிருக்காங்க. ஓகேவா, அங்கங்கே 500 மீட்டரில் போட் ஹவுஸ். அந்த போட் ஹவுஸ் போர்டு தொங்குறப்போவே எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு தான் அந்த போட் ஹவுஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா உள்ளே போகிறப்போ வந்துட்டு யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் மட்டும். எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல், அங்கே லோக்கல்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம அமௌண்ட்டை சென்ட் பண்ணதும் வந்துட்டு அங்கே நம்மள ஒரு ஆள் கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ அவர் தான் வந்துட்டு நான் தாண்டி போயிட்டேன், பின்னாடியே வந்து கூப்பிட்டு போனார். சரி ஓகே, நம்மளோட கவர்மெண்ட்டுக்காக வந்துட்டு பரவாயில்ல, இப்படியெல்லாம் இறங்கி எல்லாம் வராங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சா அவரோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு காசு வாங்கிக்கிட்டாரு. 1200 பார்த்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டு தான் நான் ஜிபே பண்ணேன் ஃபஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப அதிகம் அது அந்த ஒரு ட்ரிப்புக்கு. ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சரி, அவங்க பெருசாக அங்கே எந்த கூட்டமும் இல்லை, நம்ம கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஓகே, அது ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டிக்கெட் போட்டு கொடுக்கல. ஃபஸ்ட்டு அங்கே வந்துட்டு கூகுளில் இருக்குது, இப்படி வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன், டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. அங்கே அத்தனை போட் இருக்குது, பக்கத்துலேயே வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அதெல்லாம் பெருசாக சீரமைக்கவே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது கட்டியிருக்காங்க, கட்டி அப்படியே விட்டுட்டாங்க, எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லை. திருப்பி நாங்கள் வரோம், எல்லாரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எந்த வழியாக நடந்து போனோமோ அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ காசு கொடுத்தோம், நல்லபடியாக கொண்டு போய் ஃபேமிலிக்கு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, சரக்கு அடிச்சு நாசம் பண்ணாமல் இருந்தால் சரி. இந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போ நாங்கள் நம்ம ஊருக்காரங்க ஓகே, இந்த ஊருக்காரங்க அதாவது தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம போகிறோம் ஓகே. வேறு ஏதாவது ஸ்டேட்ல இருந்தோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரில இருந்தோ இன்கேஸ் கூகுளில் இந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்த்து நம்ம அங்கே போகலான்னு சொல்லி வந்து அதை பார்த்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அசிங்கம். ஆனால் இதெல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணோம், வேறு லெவலில் வந்துட்டு பண்ணலாம். இப்போ நம்ம அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோமா, அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெறும் குப்பை. அதுக்கப்புறமா இது என்னது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி தான் கூகுளெல்லாம் இருக்குது. உள்ளே போனால் கருவேல செடி ஃபாரஸ்ட் தான் இருக்குது. அங்கே இந்த மேங்க்ரோவ் மரத்தை எல்லாத்தையும் இந்த கருவேல செடி முடிச்சு விட்டுருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊரில் வந்துட்டு எல்லாம் இப்படி ரொம்ப கேஷுவலாக இருக்கும், நம்ம எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த இயற்கைக்கு ஒரு பெரிய ஒரு இதே கொடுக்காம ரொம்ப கேவலமாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் நம்மளும் இப்போ லோக்கல்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த லோக்கல்ஸ் எல்லாம் பொறுப்பெடுத்துட்டு கரெக்டாக அந்த சில விஷயங்கள்லாம் பண்ணால் அதுலேருந்து நல்லா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி இப்போ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நாங்கள் போக போகிறோம். ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கிறேன். ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன், ஓகேவா? நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த கவுன்சிலர்கிட்டையோ இல்லை யார்ட்டையோ சொல்லி கிளியர் பண்ணி, டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணி வர டூரிஸ்ட் கிட்ட வந்துட்டு கரெக்டான காசு வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் முறையான டிக்கெட்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவேன். இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். டாடா பாய், see you, bye.